Recording in progress. Praise you, Lord. Worship you, Lord. Beautiful, powerful, you don't want blessings. Beautiful, powerful, you don't want blessings. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார்கள். பரலோக தேவன் எமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அண்டை வந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் நாம் நிற்க வேண்டும். எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தம் கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கட்டும் என்று நாள் முழுவதும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைய நாளிலும் நாம் இந்த இரத்தத்தின் வல்லமையில் நிரம்பி வாழ எங்களை ஒப்பு கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்செமனேயின் இரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழும் என்றால் அந்த ஜெப ஆவி என் இருதயத்தை இன்னும் பற்றி எறிய வைக்கும். அத்தோடு விண்ணப்பத்தின் ஆவியையும் மத்தியஸ்த ஜெப ஆவியையும் எனக்குள் கொண்டு வரும். கிறிஸ்து எமக்காக சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. குற்றமற்ற மாசற்ற இரத்தம் எங்களுக்கு நித்தியத்தை காண வைத்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார்.
சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் சொல்லப்பட்டது, இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எருசலேமை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். எருசலேமிலே இந்த நாட்களிலே அங்கே தான் சமாதானத்தை இந்த நாட்களை கட்டளையிடுவன் என்றும், அதே வேளையிலே பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேற்றுதலையும் அந்த ஆற்றுதலையும் நான் சேர்த்து கொள்ளுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் காணும்போது உங்கள் இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் இந்த நாட்களில் செழிக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் இந்த நாட்களிலே அறியப்படும். அருமை பிள்ளைகளே, 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரரிடத்திலே இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அறியப்படும் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படியாக ஊழியக்காரிடத்திலே கூட இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களில் அங்கே அறியக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மோசேயை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சமூகத்தை நான் காண வேண்டும் என்ற
வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் கரத்தால் மூடி இந்த நாட்களிலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கரம் ஆண்டவருடைய கரம். அந்த கரம் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே கடந்து செல்லும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களிலே அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய சினம் இந்த நாட்களிலே சத்துருக்களை இந்த நாட்களை என்ன செய்யுமாம், சங்காரம் பண்ணுமாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய எலும்புகளை இந்த நாட்களே பசும் புல்லை போல் இந்த நாட்களிலே அங்கே அப்படியாக இந்த நாட்களிலே அதாவது செழிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து நடத்துவதை கூட உணரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே சில வேளைகளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டோடைய கரம் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆண்டோடைய கரம் இருக்கிற வேளையிலே தான் அந்த உபத்திரவங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் லேசாக இந்த நாட்களை நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. லேசான உபத்திரவம், இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களில் நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிறபடியால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு லேசான உபத்திரவம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை இந்த நாட்களில் ஒரு பெரிசாக இந்த நாட்களில் எண்ணவில்லை அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், தினமும் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களிலே அந்த கரம் கூட இருந்த இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வெடிப்பில் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசையை மூடி பாதுகாத்தது போல நம்மை மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை கடந்து செல்லும். இந்த வாக்குத்தத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளேயும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.